ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட மொபைலை எப்படி ஒரு பிசி கேமிங் கண்ட்ரோலராக மாற்றுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். உண்மையாக சொன்னோம் அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிள் தான். இதை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். மொபைலை கண்ட்ரோலராக மாற்றுறதை தவிர்த்தும் நிறையவே விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்பை வச்சு அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஆப் தேவை. அது நம்ம ஃபோனுக்கும் தேவை, அதே நேரத்தில் நம்ம பிசிக்கும் தேவை. அது என்ன ஆப், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பிசியில் செட்டப் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ரெண்டாவது மொபைலில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ பிசியில் எப்படி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி மேலே பிசி ரிமோட் அப்படின்னு டைப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும். இதில் மானக்ட் ரிமோட் கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு ஒரு சைட் இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம டவுன்லோடு அப்படின்ற டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவுன்லோடு லிங்க்குள்ளே போயிடும். இதில் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் 1, 2 இதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஃபைல் தான் டவுன்லோட் ஆக போகுது. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். தென் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசி ரிசீவர் செட்டப் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி எப்போயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும். இதுதான் அந்த ஆப். ஸோ இதுக்குள்ளே இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் லாகின் பண்ணியே ஆகணும். ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்குரிய அந்த ஒரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது நீங்கள் கொடுத்த மெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபை லிங்க் போகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே இப்போ ஓப்பன் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இங்கே வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு அடித்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒன்றுமே வராது. இப்போ வெரிஃபை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படின்னா அன்வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இந்த பிசியில் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டாலே போதும். இதுக்கப்புறம் ஃபோனில் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பிசியில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம மொபைலில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிசி கண்ட்ரோலர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே இந்த பிசி ரிமோட் அப்படின்ற ஆப் தான் உங்களுக்கு வந்து நிற்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசியில் எல்லாமே செட்டப் பண்ணி அந்த ஆப் ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்புக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் கனெக்டட் டு பிசி அப்படின்னு இருக்கும். இதில் கனெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசியும் உங்களோட ஃபோனும் ஒரே ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஒருவேளை உங்களோட ஒய்ஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வயர்டு மூலமாக யூஎஸ்பி டெதரிங் வழியாக கூட கனெக்ட் பண்ணலாம். இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு யூஎஸ்பியில் உங்கள் ஃபோனையும் லேப்டாப்பையோ கனெக்ட் பண்ணிவிட்டு இல்லை பிசியை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி டெதரிங் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை வச்சும் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளாக ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி கூட உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 3 கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒய்ஃபை இருக்கிறனால இங்கே ஒய்ஃபை சிம்பிள் காட்டுது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து இந்த ஐடி போட்டு வந்து இஸ் கண்ட்ரோலிங் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டச் பேட் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நம்ம லேப்டாப்போட டச் பேட் மாதிரி ஒர்க் ஆகும். இங்கே நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா லேப்டாப்பில் வந்து கர்சர் வந்து மூவ் ஆகும். ப்ளஸ் இதை தாண்டி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற மீடியா வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி சாங்ஸ் ப்ளே, பாஸ், நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ் இந்த மாதிரி விஷயங்களை போக முடியும். அப்புறம் பவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பு, ஹைபர்னேட், ஷட் டவுன் இந்த மாதிரியான விஷயங்களை சிம்பிளாக நம்ம ஃபோனில் இருந்தே பண்ணிக்க முடியும். இந்த நேரத்து பிபிடி ஒருவேளை நீங்கள் பிபிடி எதுவும் போடுறீங்க அப்படின்னா அது கர்சர், பென், எரேசர் இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே இருக்கும். அப்புறம் வெப் ப்ரௌசருக்கு தேவையான இதுவுமே இருக்கும். ஒருவேளை உங்கள் பிசியோட வெப் கேமரா நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறையவே கேம்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எமுலேட்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு கேமை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பிசியில் அந்த கேம் லான்ச் ஆயிரும். இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. 3வது தான் லே அவுட்ஸ். ஸோ இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான மேட்ரு, இந்த வீடியோக்குரிய மேட்ரு. ஒரு கேமுக்குரிய ஒரு ப்ரீசெட் லே அவுட்டை இங்கே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ கால் ஆஃப் டியூட்டி இல்லை சைபர் பங்க், GTA 5, GTA San Andreas இந்த மாதிரியான கேம்ஸுக்கு தனித்தனியாக சில கேம்ஸுக்கு இங்கே லே அவுட் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு மொத்தமாக காமனாக இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் மாதிரி வேணும் அப்படின்னா அதோட லே அவுட்டுமே இங்கே இருக்குது.
அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் லே அவுட்டுக்கு மாறிடும். கண்ட்ரோலர் லே அவுட்டுக்கு தான் மாறும், எக்ஸ்பாக்ஸ் ஸ்டைலில் மாறாது. ஸோ இதுதான் இந்த கண்ட்ரோலர் லே அவுட். இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. கனெக்ட் பண்ணிட்டு இந்த லே அவுட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே போதும். நம்ம பிசியில் ஒரு கேமை லான்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோனில் உள்ள இந்த கண்ட்ரோலர் செட்டிங்ஸை வச்சே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் இன்னமும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் GTA 5 விளாட போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சில கண்ட்ரோல்ஸ் வந்து மாறும். ப்ளஸ் இங்கே அதாவது நடக்கிறப்போ உள்ள கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. வெஹிக்கிள்க்குரிய கண்ட்ரோல்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பறக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற எதுவுமே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் GTA 5க்குரிய சீட் கோட்ஸ்லாம் அடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னால இந்த சீட் கோடை இந்த ஆப்பால் ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்மளோட கேமில். உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. அது போக இப்போ நீங்கள் சைபர் பங்க் விளாட்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரீசெட் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது. ஸோ உங்களோட விருப்பம் தான், நீங்கள் என்ன கேம் விளாட்றீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ நம்ம எல்லாம் தியரிட்டிக்கலாக பேசியாச்சு. இப்போ இது எப்படி ஆக்சுவலாக கேமில் ஒர்க் ஆகுது, பிசியில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம மொபைலில் கர்சராக யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு, அதே மாதிரி கேமுக்கும் எப்படி ஒரு கண்ட்ரோலராக யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ப்ளஸ் அதை தவிர்த்து இந்த கேம் எமுலேஷன் மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அது எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிப்பா, இப்போ இதை எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமுலேஷன் கேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு PS2 கேம்ஸ்லாம் நம்ம பிசியில் எமுலேட் பண்ணி விளாடுவோம். God of War 2 விளாண்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு 4 பெரிய குதிரையை வந்து நம்ம அடித்து நகர்த்துற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் ஸ்டிக்கை தான் ரொட்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பிசியில் விளாட்றப்போ வந்து கீபோர்டில் விளாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அனலாக் ஸ்டிக்கோட ரொட்டேஷனை நீங்கள் பிசி கீபோர்டில் கொண்டு வரது அப்படின்றது நடக்காத காரியம். ஓரளவு ஒரு சைடாக வர்றப்போ நம்ம கொண்டு வந்துடலாம். கடைசியில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ண சொல்லுவாங்க பாருங்களேன். அவ்வளோதான், நமக்கு அந்த கேமே வெறுத்து போயிடும். ஆனால் அதுலேயுமே கீபோர்டு வச்சு ஃபுல் ரொட்டேஷன் முடிச்சவங்கலாம் இருக்காங்க. என்னால் சுத்தமாக முடிக்க முடியல. ஸோ அதனால் கேமே போங்கடா அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் போட்டேன். அதுக்கப்புறம் தனியாக ஒரு கண்ட்ரோலர் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை விளாண்டு முடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எங்கேயோ போகிறேன், பேக் டு த பாயிண்ட். அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு கண்ட்ரோலர் தேவைப்படும். ஸோ இதுக்காக நம்ம போய் ஒரு புது கண்ட்ரோலர்லாம் வாங்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செட்டப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சில கஷ்டமான ஸ்டேஜஸை நம்ம ஃபோனை கண்ட்ரோலரை மாற்றி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்தது இந்த மெத்தட் தான். அதை தவிர்த்து நீங்கள் உங்கள் ஃபோனை ஃபுல்லாக கண்ட்ரோலராக வச்சு விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தென் அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் நிறையவே வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு கூட சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.